உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. கில்லி படத்துல இவனை மட்டும் கர்நாடகா அனுப்பிட்டீங்கன்னா கையோட காவேரி கூட்டு வந்துருவான் சார்ன்னு சொல்லிட்டு நடிகர் பாண்டு சொல்லுவாப்புல. ஆமா, அந்த மாதிரி இருக்கிற இங்க சில பேர் ஐடியா கொடுத்ததுனால கர்நாடகா நீங்க கில்லி மாதிரி போறீங்க, அங்கிருந்து தண்ணியை கொண்டு வரீங்க, மக்கள்கிட்ட படம் போட்டு காமிக்கணும் எப்படின்னா இருக்கணும்னே ஓகேன்ட்டாங்க போல தெரியுது. ஒருவேளை கில்லி படத்தை பார்த்திருப்பாங்களோ. 3ஆம் தேதி கால் ஷீட் கர்நாடகா கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கிற டிவிகே டீம் முதல்வர் தலைமையில ஒரு 13 பேர் வந்து கிளம்ப போறாங்க. கூட நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், தலைமைச் செயலாளர் சாய்குமார், முதன்மை செயலாளர்கள், அப்புறம் ஆஸ்தான அவர் கூட இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி எல்லோரும் அங்க போயிட்டு கையோட தண்ணியை எடுத்துட்டு வருவாங்களா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்துதான் பார்க்கணும். எல்லாருக்கும் இந்த விஷயம் என்னன்னு தெரியும். முக்கியமான விவகாரம் மேகதாட்டு விவகாரம். அணை கட்டியே தீர்வோம்னு சொல்றாங்க கர்நாடகா கவர்மெண்ட். ஒரு இணையமைச்சர் கூட தமிழ்நாட்டு பர்மிஷன்லாம் தேவையில்லைன்னு கூட ஸ்டேட்மெண்ட்லாம் கூட கொடுத்துருந்தாரு. சர்ச்சையா வந்து மாறிச்சு. மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆமா, இதெல்லாம் தாண்டி என்னன்னா நமக்கு இந்த காலகட்டத்துல தண்ணீர் தேவை காவேரியில, அதையும் தொடர்ந்து தர மறுக்குது கர்நாடக அரசு. இதுக்கு வந்து உச்சநீதிமன்ற உத்தரவு இருக்கு, காவேரி நீர் ஒழுங்காற்று குழு போட்ட உத்தரவு இருக்கு, எதையுமே மறுக்கிறாங்க. குறிப்பா சொன்னா காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு இருக்கு. யார் உத்தரவு போட்டாலும் சரி, எங்களுக்கு என்ன முடிவோ அதான் நாங்க பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் கர்நாடகா யார் ஆட்சியில் இருந்தாலும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஜூன் மாசம் தமிழ்நாட்டுக்கு 9.19 டிஎம்சி கொடுக்கணும். ஆனா கொடுத்ததுன்னு பாக்குறப்ப 2.91 டிஎம்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த ஜூலை மாசம் பாக்குறப்ப 31 டிஎம்சி கொடுக்கணும். கொடுத்தாங்களா? மொத்தமே 3 டிஎம்சி தான் கொடுத்துருக்கதா சொல்றாங்க. வந்து டிடிஎஸ் பிடிச்ச மாதிரி 10% மட்டும் தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, ஒழுங்காற்று குழுவும் தீர்ப்பு கொடுத்துருச்சு, மேலாண்மை ஆணையமும் தீர்ப்பு கொடுத்துருச்சு. ஆனா எதையுமே கர்நாடக அரசு ஏற்க மறுக்கிறாங்க. எங்களுக்கு குடிக்கவே தண்ணி இல்லப்பா, எப்படி கொடுக்க முடியும்? ஏற்கனவே இருக்கக்கூடிய அணையில இருக்கக்கூடிய நீர்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, மழை பொழிவும் கம்மியா இருக்கு அப்படின்ற ஒரு வாதத்தையே தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அணை கட்டுறதுலயும் தீவிரமா இருக்கிறாங்க. ஆமா, அதான் வந்து ஓகேன்ட்டு கடிதம்லாம் எழுதி பார்த்தாங்க, பேசியெல்லாம் பார்த்தாங்க, பிரதமர்கிட்ட கூட போய் முறையெல்லாம் இட்டாங்க, எதுவும் வேலைக்கு ஆகல. சரி ஓகே நம்மளே போய் ஸ்டெப் எடுப்போம்னு சொல்லிட்டு தான் விஜய் அன்கோ இப்ப கர்நாடகா செல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இவர் எப்படியாவது கர்நாடகா போய் தண்ணியை கொண்டு வந்துருவாரு, இல்ல வந்து இந்த அணை கட்டுறதை தடுப்பாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இங்க இருக்கு. இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள்லாம் அங்க அப்படியெல்லாம் அப்படி ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது, அங்க போயிடக்கூடாது, நம்மளுக்கு எல்லா உரிமைகளும் நீதிமன்ற தீர்ப்பு எல்லா ஆணையும் நமக்கு சாதகமா இருக்கக்கூடிய சூழல்ல அங்க போய் அதை கெடுத்துக்க கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதை இந்த கவர்மெண்ட் வந்து ஏற்க மறுக்கிறாங்க. குறிப்பா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற ஒரு குரல் வந்து நீண்ட நாட்களா எழுந்துட்டு இருக்கு. அதுக்கும் இவங்க செவி சாய்க்கல. அதான் முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சொல்றாரு, எல்லா உத்தரவு இருக்கு, நீங்க போக கூடாதுங்கிறாங்க. ஸ்டாலின் தான் வந்து சொல்றாங்க, பட் இவங்க போவோங்கிறாங்க. இன்னைக்கு எப்படி நம்ம தலைமைச் செயலகத்துல விஜய் தலைவர் கூட்டம் நடந்துச்சோ அதே மாதிரி கர்நாடகாலையுமே டிகே சிவகுமார் தலைமையில ஒரு கூட்டத்தை வந்து போட்டாங்க. அந்த உயர்நிலை கூட்டம் முடிஞ்சோடனே அவர் பிரஸ் மீட் எல்லாம் கொடுக்குறாப்புல. பாக்குறதே கண்குள்ள காட்சியா இருந்துச்சு. பரவாயில்லப்பா, அந்த முதலமைச்சராவது பிரஸ் மீட் வந்து கொடுக்குறாரு, வெளிப்படையா வந்து பேசுறாங்க. இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னே நமக்கு புரியல, ஒரு அறிக்கை மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கு நமக்கு. டிகே சிவகுமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க தமிழ்நாட்டுக்கு 177 டிஎம்சி தான் கொடுக்கணும், ஆனா நாங்க 400 டிஎம்சி அளவுக்கு போன வருஷம் நாங்க கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாரு. அது தமிழ்நாடு அரசு வந்து கட்டி காப்பாத்தாம கடலை விட்டாங்கிறாரு. அது ஒரு எக்கோ சிஸ்டம் தானே அது. அவ்வளவு பெரிய தப்பா? அதான் கழிச்சுக்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். போன வட்டி வந்து 400 கொடுத்துட்டோம், இந்த வட்டி கொடுக்க வேண்டியதை டேலி பண்ணீங்க அப்படி மங்கபருக்கு விட்டா. இதெல்லாம் தாண்டி 2 மாநில முதல்வர்களுமே அந்தந்த மாநிலத்துடைய பரஸ்பர நலன்கள்லாம் நாங்க முக்கியம் வந்து நினைக்கிறோம். பட் இங்க ரொம்ப ஒரு பதற்றமான சூழல் வந்து நிலவிக்கிட்டு இருக்கு. காரணம், ஜனநாயக படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு கர்நாடகாலையுமே. அங்கேயுமே இந்த போஸ்ட் எல்லாம் கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. வழக்கமாவே காவிரி இஷ்யூ வந்தாலே அங்க இருக்கக்கூடிய அங்க போகக்கூடிய தமிழ்நாட்டு பேருந்துகளை வந்து அடிச்சு உடைக்கிறது, வர விடாம தடுக்கிறது, அங்க ஓடக்கூடிய தமிழ் படங்களை முடக்கிறது அப்படின்ற வேலையை பார்ப்பாங்க. இப்ப அவங்களுக்கு வசதியா போச்சு, தமிழ்நாட்டு முதலமைச்சரோட படமே வந்து அங்க ஓடிக்கிட்டு இருக்கு, அதை வந்து ஓட விடாம தடை பண்றாங்க. ஒரு ஷோ வந்து தடை போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் போஸ்டரை கிழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு போராட்டங்கள் வெடிச்சிருக்கு. ஏற்கனவே உங்க படம் ஓடிக்கிட்டு இருக்கு, கர்நாடகா வந்து வேற படம் வேற காட்ட போறீங்களா, அதை நாங்க அனுமதிக்க மாட்டோங்கிறாரு டிகே சிவகுமார். அதனால ரொம்ப ஒரு பதற்றமான சூழல் இருக்கிறதுனால இப்போதைக்கு வர வேண்டாம்ன்றாரு. அவர் வர வேணாம்னு சொல்லிட்டாரு. இன்னொரு சந்தர்ப்பத்துல ஒரு உரிய நாள்ல வந்து சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன், அப்ப வேணா நீங்க வாங்க சாருங்கிறாரு டிகே சிவகுமார். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் தாண்டி ஆகஸ்ட் அந்த முதல் வாரத்துல ராகுல் காந்தி வர தமிழ்நாட்டுக்கு வராங்க. இப்ப தமிழ்நாடு அமைச்சரவையில காங்கிரஸ் இடம் பெற்றிருக்கு 60 ஆண்டுகள் கழிச்சு. அங்க இருக்கிறதும் காங்கிரஸுடைய கவர்மெண்ட் தான். இப்ப ராகுல் காந்தி இதை பத்தி பேசுவார வந்து நோட் பண்ணி பார்க்கணும்.
இதெல்லாம் தாண்டி இப்ப இந்த விவகாரத்தை டிஎம்கேவும் ஏடிஎம்கே கையில் எடுத்திருக்காங்க. ஆமா, ஆகஸ்ட் 3ஆம் தேதி தஞ்சாவூர்ல ஆர்ப்பாட்டத்தை நடத்த போறாரு. உதயநிதி தலைமையில வந்து திமுக ஆர்ப்பாட்டத்தை நடத்த போறாங்க. அதுல வந்து என்ன முக்கியமா என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னாக்கா, இவங்க போய் ஷூட்டிங் மாடல் அரசு, இங்க போய் ஷூட்டிங் பண்றதுதான் வந்து கர்நாடகாவுக்கு போறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இப்பவே முன்வைக்கிறாரு. சோஃபா மாடல் அப்படின்லாம் விமர்சிச்சுட்டு இருந்தாரு. இப்ப ஷூட்டிங் மாடல், கால் ஷீட் கவர்மெண்ட் அப்படின்னு விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இன்னொன்னு, கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்த திமுக இப்ப வெறும் ஆர்ப்பாட்டத்தோட முடிச்சுக்குது. ரயில் மறியல் போராட்டங்கள்லாம் பண்ணாங்க, இப்ப வந்து ரொம்ப சாஃப்டா டீல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது காரணம் என்னன்னா 6 மாசம் டைம் கொடுத்துருக்காங்கல்ல. 6 மாசம் போராட்டம் வீரியமாகுமா? கம் பேக் பாய்ஸ் அப்படின்னு வருவாங்க எதிர்பார்க்கலாம். இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காரு. எந்த விதமான வெளிப்படையான ஒரு விஷயமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியல இந்த கவர்மெண்ட். எல்லாமே மூடு மந்திரமாவே இருக்கு. நாங்களும் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், போராட்டம் பண்ணுவோங்கிறாரு. அவர் எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி, டிவிக்கு கொடுத்த வாக்குறுதி முழுசா பண்ணுவோம்னு சொன்னாங்க, பட் ஏமாத்திட்டாங்க. இது முழுசா பண்ணலைன்னா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோங்கிறாங்க. இது வந்து இவங்க டிஎம்கே டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ண போறாங்க ஒரு இடத்த. இப்பதான் வந்து சொல்லியிருக்காரு. அவர்தான் உண்மையான விவசாயின்னு வேற சொல்லிட்டு இருந்தாரு கடந்த காலங்கள்ல. இப்பதான் அவருக்கு வேலை இருக்குல்ல, கட்சி விட்டு யாரையெல்லாம் நீக்கிறதுக்கிற வேலையை ஒரு பிஸியா இருக்காரு. சரி, இன்னொரு பக்கம் நம்ம தமிழ்நாட்டுடைய நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்கிட்ட இந்த நிருபர்கள் நிறைய பேர் கேக்குறாங்க, சார் இது பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்க, மெகாத்தட்டு விவகாரம், காவிரில இருந்து தண்ணி வரல அப்படின்ட்டு. கடைசி வரைக்கும் பதில் சொல்லவே இல்லையா? சிரிச்சுக்கிட்டு என்கிட்ட இருந்து பதில் வந்துடும், சிரிச்சா தானே அடுத்த ஜோக் சொல்லுவேன், வந்துட்டேன் அப்படின்ட்டு போயிட்டாரா? வழக்கம் போல தொடர்ந்துட்டு போயிட்டாரு அவரு. சரி, ஓகே. வெளிப்படை தன்மை தேவை. சீரியஸான இஷ்யூல தமிழ்நாட்டோட வாழ்வாதார பிரச்சனையில எப்படி வந்து இந்த கவர்மெண்ட் வந்து கையாளுறாங்க அப்படின்றது எதனையான ஒரு விஷயமா தான் இருக்கு. கடலூருடைய பெருமையே வடலூர் தான். சத்தியஞான சபை வள்ளலாரால் உருவாக்கப்பட்டது. அங்க வந்து சத்தியஞான சபை இருக்கு, தர்மசாலை இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பெருவெளி இருக்கு. டிஎம்கே 2021 கொடுத்த வாக்குறுதி என்னன்னா, ஒரு சர்வதேச வள்ளலார் மையம் அமைப்புலாம் சொன்னாங்க. வள்ளலாருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வரவேற்றாங்க. கடைசியில் எங்க ட்விஸ்ட் வச்சாங்க அப்படின்னா, அந்த பெருவெளியில நாங்க அமைக்க போறோங்கிறப்பதான் பல பேர் எதிர்ப்புலாம் தெரிவிச்சாங்க. அந்த எதிர்ப்புலாம் வந்து காதலியே வாங்கிக்காம அஸ்திவாரத்திலே கை வைக்கிறப்பான்ற மாதிரி, ஆமா நாங்க கட்டியே தீருவோம்னு சொல்லிட்டு அப்ப இருந்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் அங்கேயே போய் அடிக்கலாம் வந்து நாட்டினாங்க. அந்த இடத்த கொடுத்ததே வள்ளலாருக்கு பார்வதிபுரம் மக்கள் தான். அந்த மக்களே அந்த குழிக்குள்ள இறங்கி பெரிய போராட்டம்லாம் வந்து நடத்தினாங்க. இது எல்லாமே எங்களுக்கு ஒரு உயிர் மாதிரி. இது இந்த இடத்துல குழி தோன்றதே எங்களுடைய நரம்பெல்லாம் அறுத்து போட்ட மாதிரி வந்து இருக்கு. வள்ளலார் இந்த இடத்த பெருவழியா இருக்கணும்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துக்கு போனா, உயர்நீதிமன்றமும் எந்த விதமான கட்டுமானம் பண்ணக்கூடாது தடையெல்லாம் வந்து விதிச்சிருந்தாங்க. இப்ப இந்த டிவிகே அரசு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, அதை கைவிட்டிருக்காங்க. அந்த பெருவெளியில வள்ளலார் சர்வதேச மையத்தை அமைக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். பார்வதிபுரம் மக்கள் கொடுத்தா அந்த பெருவெளியில அமைக்க கூடாது, வேற எங்க அமைச்சாலும் வந்து ஓகே தான் இப்ப கூட எல்லாருக்குமே அது. ஏன்னா வள்ளலாருங்கிறது எல்லா உயிர்களையும் வந்து நேசிக்கணும், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும்னு வந்து சொன்னவர் தான் அவரு. ஆமா, அதனால இப்போதைக்கு வள்ளலார் ஃபாலோவர்ஸ் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னவரு. இப்ப இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா டெல்டா வாடிக்கிட்டு இருக்கு, காவிரி பிரச்சனை. இப்போ இப்படியான சூழல்ல வள்ளலாருடைய அந்த இஷ்யூ வந்து ஒரு தீர்வுக்கு வந்திருக்கு. ஆமா, மக்கள் வாடிட்டு தானே இருக்காங்க ரெண்டு அரசுனாலையுமே. ஆமா, திராவிடர் கழகம் நீட் எதிர்ப்புக்காகவும் அந்த இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடுக்காகவும் தமிழ்நாடு முழுக்க ஒரு வாகன பரப்புரை செஞ்சு நாங்கள் மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்த போறோம், கண்டனம் தெரிவிக்க போறோம் அப்படிலாம் சொல்லிட்டு தேதி கேட்டிருந்தாங்க. காவல்துறையிட்ட அனுமதி கேட்டு கொடுத்துட்டாங்களா? 18ஆம் தேதி அனுமதி வந்து கேட்டிருந்தாங்க. பட் காவல்துறை அனுமதி வந்து மறுத்திருக்கு. இதுக்கு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் யாரும் கண்டனம் தெரிவிச்சுக்கிறாங்க. குறிப்பா கூட்டணியில் இருக்கிற விசிகா திருமாவளவனே கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீட்டு வேணாங்கிறதான் டிவிகே அரசோட நிலைப்பாடு, அதற்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தானே அவங்க வந்து வாகன பரப்புரை பண்றாங்க, அப்ப அனுமதிக்கணும்ல, இது ஏன் பெரிய முரணா இருக்கு? போராட்டத்தின் போதே எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க, அது பெரிய இஷ்யூவா மாறுச்சு. இப்போ தொடர்ந்து அதுக்கு ஒரு காரணங்கள்லாம் சொன்னாங்க. போராட்டம்லாம் வெற்றி பெற்று முடிஞ்ச போது வந்து ராஜ்மோகன் அவர்கள் வந்து பாலன் இல்லத்துக்கு போனாரு, அங்க ஒரு இஷ்யூ ஆச்சு. ஏன் அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, வீதிக்கு வந்தாங்க அப்படின்னா பல பேர் வந்து வீதிக்கு வராம எப்படி போராட்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்கல்ல, ரீல்ஸ் போட நீங்க போராட்டம் நடத்துங்க, எதுக்கு வீதிக்கு வந்து நீங்க போராட்டம் பண்றீங்க? ஆமா, அது மாதிரிதான் எதிர்பார்க்கறாங்க போல இருக்கு அவங்க. அதான் திரும்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. டிவிகே ஸ்டாண்ட்ல தான் ஒரு போராட்டம் நடத்துறாங்க, ஒரு பரப்புரை பண்றாங்க, அனுமதிக்கணும்ல, அனுமதி கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்காரு. பாப்போம் டிவிக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு. ஆமா, டாஸ்மாக் மதுபான கொள்முதல் டெண்டர் முறைகேடு, சட்டவிரோதமான பார், இந்த விவகாரத்திலான செந்தில் பாலாஜி தொடர்ந்து சிக்கிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு வழக்குல சிக்கி உச்சநீதிமன்றத்துல வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழல்ல தான் இப்ப திருப்பியும் அவருடைய வீடு, அலுவலகம், நண்பர்கள் வீட்டெல்லாம் ரைட்லாம் வந்து போச்சு.
இப்ப அதுக்கு முன்ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்றத்துல அனுமதி கேட்டிருந்தாப்புல, முன்ஜாமீன்லாம் அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ உச்சநீதிமன்றத்துல போய் அவசர வழக்கா விசாரிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நீதிபதி வந்து ஓகே உங்களுக்கு ஜாமீன் வந்து கொடுக்குறேன், ஆனா உங்க பாஸ்போர்ட்டை காவல் நிலையத்துல ஒப்படைச்சிடணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏவா வேலு அவருடைய வந்து ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயும் தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படின்னு. பட் செந்தில் பாலாஜி சுத்திக்கிட்டே இருக்காங்க காவல்துறை. ஏதாவது ஒரு வழக்குல அவரை பிடிச்சி உள்ள போட்டே திருணுன்னு இருக்காங்க. காரணம் என்னன்னா பல காரணங்கள். குறிப்பா வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து எந்த எம்எல்ஏக்களை இழுக்கிறது, இவருதான் பெருசா மேஜரா செயல்பட்டாங்கன்னு சொல்லிட்டு விஜய் அன்கோ வந்து நினைக்கிறாங்க. அதுக்குதான் வழக்கெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. பட் அரசு பண்ணி உள்ள வைக்க முடியல. ஆமா, ஏதாவது ஒரு வழக்கு கிடைக்குமான்னு பாத்துட்டாங்க. அதான் செந்தில் பாலாஜியும் சொல்றாரு, நாங்க ஆஜரானா ஏதாவது வழக்குல ஜெயில பிடிச்சி போட்டுருவீங்க சார் நீங்க. ஆமா, அதற்கு முன்ஜாமீன் வாங்கி இருந்தாரு. இப்போ இந்த வழக்கு வந்தோன்னா வந்து அதுக்கு அந்த தினந்தோறும் போய் ட்ரிபிள் கேன்ல வந்து கையெழுத்து போட வேண்டியிருக்கு. நிபந்தனை ஜாமீன் தான் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு ஒரு 6 நாள் வந்து அவகாசம் கேட்டிருந்தாரு. உச்ச நீதிமன்ற வழக்கு இருக்கு, அது சம்பந்தமா வழக்கறிஞர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு 6 நாள் வேணும் இல்ல ஜூம்ல பண்ண வேண்டியதா, கூகுள் மீட்ல பண்ண வேண்டியது, எவ்வளவு டெக்னாலஜி இருக்கு. டிவிக்கே தான் அப்படி விர்ச்சுவல் வாரியர்ஸ், நான் வந்து களத்துலதான் போய் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சாரோ என்னவோ தெரியல. சரி, ஆமா. இன்னொரு பக்கம் வந்து அந்த டாஸ்மாக் விற்பனையாளர்கள் அந்த சங்கம் வந்து கூடி டிவிக்கு ஒரு முடிவு எச்சரிந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நடக்க போற பட்ஜெட்ல நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அது இந்த டாஸ்மாக் எல்லாமே தனியாருக்கு வந்து கொடுக்க போறாங்க. முன்னாடி ஜெயலலிதா பீரியட்ல தான் தனியார் அரசா வந்து மாத்துவாங்க. கவர்மெண்ட் 10 ரூபா வாங்கினா தானே கேள்வி கேட்பீங்க. தனியாருக்கு வந்து கொடுத்துட்டு அது தனியாருங்க நாங்க என்னன்னு சொல்லிட்டு வந்து போயிடலாம். இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த விற்பனை பணியாளர்கள் சங்க ஊழியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மொத்தம் 23,000 ஊழியர்கள் இருக்கும். ஒவ்வொருக்கும் சம்பளம்னு பாக்குறப்ப 14 தான் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கோம். நிரந்தர பணியுமே இதுல இல்ல. இப்ப எங்க வாழ்வாதாரத்துக்கு வந்து ஒரு உத்தரவாதம் வந்து கொடுக்கணும், வந்து தனியாருக்கு வந்து மாற்றக்கூடாது. இப்போ ஆகஸ்ட் 5 வந்து சட்டமன்றம் கூடுது, பட்ஜெட் வந்து அறிவிக்க போறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் நாளை தமிழ்நாடு முழுக்க நாங்க ஒரு உண்ணாவிரத போராட்டம் இருக்க போறோம். அதுல ஊழியர்கள் மட்டும் இல்ல, அந்த ஊழியர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே இதுல கலந்துக்குவோம் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படி தனியாருக்கு வந்து கொடுத்துட்டாங்கன்னா காலவரையற்ற போராட்டத்தை அறிவிப்போங்கிறாங்க. அறிவிச்சாங்கன்னா அவ்வளவுதான், பாதி பேர் கை வந்து. ஆரம்பத்துல வந்து இந்த ஊழியர்களோட சம்பளத்தை உயர்த்த போறோம், இந்த முறைகேடுகளை தவிர்க்க போறோம் அப்படிலாம் சொன்னாங்க. இப்ப வந்து பார்த்தோம்னா போராட்டம் வரை வர்றாங்க அவங்க. பார்ப்போம். எல்னினோனால உலகம் முழுக்க பாதிப்பு இருக்கும், குறிப்பா வந்து இந்தியா போன்ற நாடுகள் எல்லாமே கடுமையான பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சூழலியல் ஆர்வலர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்னினோ மானிட்டரிங் செல் ஒன்று வந்து உருவாக்கியிருக்காங்க. பல மெம்பர்ஸ் அதில் வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு போலி நண்பர்கள் நன்றி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு மானிட்டரிங் செல் வந்து அமைக்கணும், பெரிய பாதிப்பு வரப்போகுது தமிழ்நாட்டுக்கு, அப்பதான் விவசாயிகள் பொதுமக்கள் எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்க முடியும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கோரிக்கை ஏத்துக்கிட்டதுனால தமிழ்நாடு அரசுக்கு நன்றின்னு இருக்காங்க. ஆமா, காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. அதை தொடர்ந்து ஆய்வுக்கு உட்படுத்தி அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. அந்த இதுல வந்து உறுப்பினரா பிரதீப் ஜான் அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. பல்வேறு நபர்கள் அதில் நியமிச்சிருக்காங்க. அதுல வந்து தனியார் வானிலை ஆராய்ச்சியாளர் பிரதீப் ஜான் அவரையும் வந்து போட்டிருக்காங்க. அவர் வந்து தமிழக அரசுக்கு மனப்பூர்வ நன்றி அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. நாடாளுமன்றம் கூடுச்சுனாலே சர்ச்சைக்கு பஞ்சம் இருக்காது, அமளிக்கு பஞ்சம் இருக்காது, தள்ளி வைக்கிறதுக்கு பஞ்சம் இருக்காது. டெய்லியும் கூடுது, ரெண்டாவே வந்து தள்ளி வைப்பு ஒத்திவைப்புன்னு தான் வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மாநிலங்களவை நாள் முழுக்க வந்து ஒத்திவைக்கப்பட்டுச்சு. மக்களவை குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் வந்து தள்ளி வச்சாங்க. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டார் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. ராமர் கோயில் கட்டினாங்க, அதுல நன்கொடையில வந்து பெரிய முறையீடு நடந்திருக்குங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். இப்ப என்னன்னா அதை வந்து நாடாளுமன்ற வளாகத்துல ஒரு நூதன போராட்டம் மாதிரி வந்து பண்ணாங்க. ஒருத்தர் உண்டியிலேந்தி நிக்க வந்து காசை போட அதை ஏமாத்திட்டு ஒருத்தர் போகன்னு சொல்லிட்டு ஒரு டிராமா மாதிரி வந்து பண்ணாங்க அங்க. ஓகே, மக்கள்கிட்ட வந்து ஒரு கவன ஈர்ப்பை கொண்டு வராங்க காங்கிரஸ். ஆமா ஆமா, ஏன்னா நிறைய பிரச்சனை எடுத்துட்டு போகணும் அவங்க நினைச்சாங்க. குறிப்பா அந்த நீட்டு விவகாரம், அந்த மாணவர்களை வச்சே ஒரு வாரம் ஃபுல்லா வந்து பேசினாங்க அங்க. இப்ப அடுத்து ராமர் கோயில் விவகாரத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க. குறிப்பா மாநிலங்களவையில அந்த வந்தே மாதரம் எப்படி தேசிய கீதத்துக்கு இணையான மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு மசோதா வந்து நிறைவேறி இருக்கு. இப்போ மக்களவைக்கு வந்து கொண்டு வந்தாங்க. மக்களவையில நிறைவேறிடுச்சு இந்த மசோதா. இருந்தா கூட கடுமையான விவாதம் வந்து நடந்திருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டை சேர்ந்த ராசா, இந்தியா பிரிவினைக்கு காரணம் 2 விஷயம் தான். ஒண்ணு வந்து சாவர்கர், இன்னொன்னு வந்து இந்த வந்தே மாதரம் பாடல் தான். அவர் நிறைய பேசுனாரு, நான் பேச மைக்கெல்லாம் கூட கட் பண்ணிட்டாங்க ராசா பேசினப்ப. அந்த அளவுக்கு கான்ட்ரவர்சி வந்து அந்த இது பாடல்ல இருக்கு. ராசா மட்டும் இல்ல, கனிமொழி, சு வெங்கடேசன் போன்ற எம்பிக்களும் வந்து இதுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. அதுல கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வந்தே மாதரம் பாடல் தான் அப்படின்னா நீங்க தேச விரோதிகள் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா உண்மையிலே தேச விரோதிகள் நீங்க தான் அப்படின்னு கனிமொழி வந்து பாஜக கடுமையா சாடியிருக்காங்க. குறிப்பா சு வெங்கடேசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து ஒரு
கருப்பு நாள் அப்படின்னு சொல்றாரு. இந்திய ஒருமைப்பாட்டுக்கே வந்து ஒரு எதிரான ஒரு முடிவு அப்படின்னு கடுமையா விமர்சிச்சிருக்காரு. திரும்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, மத ரீதியா பிரிக்க பாக்குறாங்க, இது வந்து குடியரசுத் தலைவர் அனுமதிக்க கூடாது, இந்த மசோதா நிறைய வந்தாலுமே நீங்க ரத்து பண்ணிடுங்கன்னு அவர் வந்து கோரிக்கைலாம் வச்சிருக்காரு. பார்ப்போம். ஆனா என்னன்னா, மக்களவை மாநிலங்களவையில இந்த மசோதா வந்து நிறைவேறி விவாதத்துக்கு உட்படுத்தாம வந்து ஒரு குறுக்கு வழியில கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு சு வெங்கடேசன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியல. இன்னொரு பக்கம் வந்து நம்ம எத்தனால் பாபா E20, ஏன்னா 2006 பெட்ரோல்ல 100% 5% மட்டும் தான் எத்தனால் இருந்தது. இப்போ E20 20% வரைக்கும் பெட்ரோல்ல எத்தனால் தான் கலந்துருக்காங்க. இந்தியாவில் பார்க்குறப்போ ஒரு 20 கோடி வெஹிக்கிள் இந்த E20 தான் நம்ம பெட்ரோல் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். கலப்பட பெட்ரோல் தான் அது. கலப்பட பெட்ரோல் தான். அதே மாதிரி 3 கோடி கார்லயுமே இந்த பெட்ரோல் தான் வந்து போடப்பட்டுக்கிட்டு இருக்கு. இல்ல இந்த பங்க்ல தான் வந்து நல்ல பெட்ரோல் கிடைக்கும், பியூரான பெட்ரோல் கிடைக்கலாம் தேடி போய் போடுறாங்களே, அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா அது? அதெல்லாம் தெரியும், என்ன பண்றது. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எழுத்துப்பூர்வமா கேள்விலாம் கேட்டிருந்தாங்க, இதனால வண்டி பழுது ஏற்படுதுங்கிறாங்க, மைலேஜ் தர மாட்டேங்கிறாங்க உண்மையா அப்படின்னு. இப்ப அதுக்கு எத்தனால் பாபாவே ஆமான்னு ஒத்துருக்காரு அவரு. வண்டியோடைய அந்த காலத்தை பொறுத்து, வாங்கின காலத்தை பொறுத்து கொஞ்சம் மைலேஜ் எல்லாம் மாறதான் வந்து செய்யும். ஆனா வண்டியெல்லாம் பழுதாகாது, மைலேஜ் குறையும் அப்படின்னு மட்டும் 2% ஒரு 6% மட்டும் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு. இப்போ 6% குறையுதுன்னா அப்புறம் திருப்பி நாவே பெட்ரோல் போடணும், எவ்வளவு காசு செலவாகுது. மைலேஜ் குறைஞ்சிக்கிட்டே இருந்தது அப்படின்னா உடனே வந்து வண்டி ரிப்பேர் ஆகுமா? அது மைலேஜ் டிராப் ஆனாலே வண்டி ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறது தான் அது காரணம். எதையோ ஒண்ணு அடிச்சு விடுறதுதான். அவருடைய மகனுக்காக ஏதாவது பண்ணணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காப்புல அவரு. ஆமா. வேர்ல்டு கப் ஹாக்கி போட்டி நடக்க போகுது. ஆகஸ்ட் 15 இருந்து நெதர்லாந்து, யூரோப் நாடுகள்லாம் வந்து நடக்குது. அதுல வந்து நீல நிற ட்ரெஸ்ஸா இருந்த வந்து காவி நிறமா மாத்திருக்காங்க. மாத்தலைன்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும். அவங்க பார்த்தோம்னா எல்லாத்தையும் காவி நிறமா மாத்துறாங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே மஞ்சள் நிறமா மாறிக்கிட்டு இருக்கு. மஞ்சள் வித் ரெட். ஆமா, குடி நிறத்துல மாத்துறாங்க. ஆமா. சமீபத்துல பார்த்தோம்னா போக்குவரத்து கழகத்தோட வெப்சைட் அதை வந்து மஞ்சள் நிறமா மாத்திருக்காங்க. அதுக்கு சிலர் வந்து கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மத்திய கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ப்ளூ ஜெர்சி பார்த்தாலே இந்தியா தான் நமக்கு எல்லாம் தோணும். இப்ப காவி ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே இது எந்த சாமியார்களுடைய டீம் தான் எனக்கு தோணுது. கொஞ்சம் கொஞ்சமா காவியை புகுத்திக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாவா அண்டாண்டாவா கொட்டிக்கிட்டு இருக்காங்க இந்தியா முழுக்க. இந்த நீட் எதிர்ப்பு தொடர்பா மாணவர்கள் போராட்டம் ஒரு பக்கம் நடந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து பிரதமரை வந்து கலாய்ச்சி நிறைய பதிவுகள்லாம் வந்துச்சு. மெட்டா இந்தியாவுடைய தலைவர் அருண் ஸ்ரீனிவாஸ் அவர் மேல வந்து பாஜகக்காரங்களாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஹைதராபாத்ல அவர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. எப்படி இதெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு கொந்தளிச்சிருக்காங்க. ஜனநாயக நாட்டுல பிரதமர் மோடி கிண்டல் பண்ணலாமா? அதுக்கெல்லாம் வந்து ஜனநாயக நாட்டுல ஆமா, மாணவர்களை தானே ஒடுக்க முடியாது, நாங்க வந்து மெட்டாவே மிரட்டுவோம் அப்படின்ற மாதிரி இறங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா மோடியோட வீடியோவே தூக்கிட்டாங்க. அதுக்கே அந்த விசாரணைன்ட்டு திருப்பி மன்னிப்புலாம் கேட்டு மெட்டா நிறுவனம் அப்போ கூட விடமாட்டோம்னு இருக்காங்க அவங்க. பட் என்னெல்லாம் வழக்கு பாயுன்னு தெரியல இனிமேல் மெட்டா மேல. ஆமா, எல்லா பக்கமும் அணை போடுறாங்க, எங்களுக்கு எதிராக எதுவும் நடக்க கூடாது அப்படின்ட்டு. பார்க்கலாம். கொடி அரசியலுக்கு வருவது தவறு இல்லை, ஆனால் ஆளுங்கட்சியில் ருத்ரா இருக்கிறார். கொடி படத்தை வச்சு போடுறாங்க. அதுல தனுஷ் ஹீரோ, ஹீரோயின் பாக்குறப்ப த்ரிஷா. அந்த சம்பவம் மட்டும் நடக்காம இருந்ததா எனக்கு என் முன்னாடிக்கு சண்டையே வந்திருக்காது. என்ன சம்பவம்? வேற என்ன, கல்யாணம் தான். ஒரு காலத்துல விஜய் அஜித் ரசிகர்கள் சண்டை இருந்ததாகவும், அது காலப்போக்கில் தீய சக்தி தூய சக்தி பரிணாம வளர்ச்சி அடைந்து அப்படியே விஜய் தனுஷ் ரசிகர்கள் சண்டை போட்டுக்கிட்டதாகவும் செஞ்சி காலத்தில் ஒரு காலச்சுவடுகள் சொல்லுது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். யாருக்கு அவார்ட்? DK சிவகுமார் விஜய்க்கு வந்து கொடுத்துடலாம். விஜய் வந்து இது எங்க ஏரியா, தண்ணி வந்தே ஆகணும், அணையெல்லாம் கட்டக்கூடாது, தண்ணி கொடுங்க அப்படிங்கிறாரு. அவர் வந்து இது எங்க ஏரியா முதல்ல வரவே வராதீங்க அப்படிங்கிறாரு. அவரு எங்க ஏரியா உள்ள வராதேங்கிறாரு DK சிவகுமார். அதே வந்து விருதா கொடுத்துடலாம். ஏன்னா வரவேண்டான்ட்டார்ல, அலையா விருந்தாளியா இருந்தா கூட வாங்கன்னு தான் கூப்பிடணும். அதான் அழகு. நம்ம தமிழ்நாடுலாம் வந்தாலே வாழைக்கும் தமிழகம் பதட்டமா இருக்கு, வந்துடாதீங்கன்னு பயமுறுத்துறாப்புல. என்ன அவர்கிட்ட தானே கண்ட்ரோல் இருக்கு, என்ன பதட்டம் இருக்க போகுது? முதலமைச்சர் கூட உங்களை பாதுகாப்பு கொடுக்க முடியாதா? வேணாங்கிறாங்க அவங்க தான். இவருதான் என்ன இருந்தாலும் பாத்துருவாரு, இவரு போயிருவாரான்னு பாப்போம். அதையும் மீறி போறாரா அப்படிங்கறத பாப்போம். சரி பாப்போம். எங்க ஏரியா உள்ள வராதுங்கிறத 2 பேருக்கு வந்து கொடுத்துட்டு விடைபெறுகிறோம். நன்றி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.